கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தருடைய அன்பு மாறாதது. ஆமென். இரக்கத்தில் மிகவும் பெரிய தேவன் அவர். நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர். ஆமென். இந்த நாளையும் நமக்கு அப்படி கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே உமக்கு நன்றி 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 அப்பா. ஆமென். வேதத்திலே யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் சிலுவையின் பரியந்தம் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த அன்புக்கு இணையாக எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க நம்புகிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? கெட்டு போக மாட்டாங்களாம். அவங்க வாழ்க்கை கெட்டு போகாது, அவங்க பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்க, அவங்க தொழில் கெட்டு போகாது. மாறாக நித்திய ஜீவனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்வு பரலோகத்தின் வாழ்வா மாறிடுது. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன நடக்கிறது பாருங்க, அவர்களுடைய வாழ்வில் ஒரு உயர்ந்த ஒரு லட்சியம் உண்டாயிருது. எப்படிப்பட்ட லட்சியம்? நித்திய வீட்டிற்கான எண்ணம். அவரை தந்தருளி நமக்காக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவரை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. அவரை நம்புவீங்கன்னா நீங்க தோற்று போக மாட்டீங்க. அவரை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா, அவருடைய அன்பை நீங்க புரிந்து கொள்வீங்கன்னா அதை விட வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவாய் நமக்கு அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அவருக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி ஒரு காணிக்கை போடுறதில்ல, ஏதோ ஒரு சின்ன நேரத்தை கொடுத்தோன்னு சொல்லி சும்மா கடமுறைக்கு ஒரு ஜெபத்தை பாரம்பரியமா ஏறெடுக்கிறதில்ல. மனதார அவரை துதிங்க. உள்ளத்தின் நிறைவால் அவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாவற்றையும் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க வர்ற பிரச்சனை, உங்களுக்கு வர்ற போராட்டங்கள் எதுவானாலும், நன்மை தீமை எதுவானாலும் அப்பாட்ட சொல்லுங்க. அதை போல மகிழ்ச்சி, அதை போல சந்தோஷம் ஒரு விசாரிக்கிறவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால சிறப்பாய் செய்வார். இந்த நல்ல தேவனை துதிப்போம். எல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது, ஒருவரும் கெட்டு போகாமல். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவர் கூட தோற்று போக மாட்டார்கள். நீங்க என்ன செய்ய போறீங்க? முழுமையா நம்புறீங்களா? கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அந்த வெற்றி உண்டா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி. ஆண்டவருக்கு உயர்த்தி பாடுவோமா? ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது. இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. இயேசு உமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி
ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. இயேசுமதன் அளவிட முடியாத அவருடைய அன்பு, விவரிக்க முடியாத அன்பு. அந்த திவ்ய அன்பை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் எங்கும் தோற்று போக மாட்டீர்கள், எங்கும் கெட்டு போக மாட்டீர்கள். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நம்புங்கள். ஆமென். ஜெபிப்போமா? அன்புள்ளப்பா, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்கள் யோசிக்கின்ற, சிந்திக்கின்ற, உம்மிடத்தில் வாஞ்சிக்கின்ற, ஜெபிக்கின்ற பிதாவை ஒவ்வொன்றுக்கும் நீர் ஆலோசனை கொடுத்து அவர்களுடைய வாழ்வு வெற்றியாய் அமைய கர்த்தர் உதவி செய்யும். அன்பு தணிந்து போகின்ற இந்த காலத்துல உம்முடைய விலையேற பெற்ற ஒரே குமாரனை கொடுத்து நாங்கள் இதை நினைத்து தியானித்து உம்மை மகிமைப்படுத்தும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, இந்த அன்பிலே நிலைத்துவோங்க, கெட்டு போகாமல் வாழ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. நீங்க செய்கிறவர் அல்லவா, கிருபை பாராட்டும். ஆகாயம் பூமி ஆண்டவரே, மலை ஆழி எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய உம்முடைய அன்பை எண்ணி துதிக்கிறோம். உமக்கு நன்றி. இயேசு என்கிற ஒரே செல்லக்குமாரன் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. நன்றி அப்பா. அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு குடும்பமும் கெட்டு போகாமல் புது வாழ்வை பெறட்டும். அவருடைய ஜெப வாழ்வு துளிர்க்கட்டும். அவருடைய இல்லற வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் கையின் பிரயாசங்கள் நிறைவாகட்டும். அவருடைய படிப்பு, வேலையின் உயர்வு ஒவ்வொன்றிலையும் நன்மை பிறக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்கு தாரும். நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.